நாளடைவுல மன்னர் முதுமை பருவத்தை அடைஞ்சாரு. ஆரோக்கியமின்மையால கொஞ்சம் கொஞ்சமா அவர் உடல்நிலை பாதிப்படைஞ்சது. அப்போ ஒரு நாள், இளவரசி, மன்னருடைய உயிர் பிரிஞ்சிருச்சு. இனி நீங்க தான் எங்களுக்கு அரசர். கூறி தவறல. புது அரசன் கிர்மாடா அநியாயமானவன், அராஜகம் பண்றவன். அப்படிப்பட்டவனோட ஆட்சியில மக்கள் வாழ விரும்புவாங்களா? பிரஜைகள் எல்லாரும் பக்கத்து நாட்டுக்கு குடிபெயர ஆரம்பிச்சாங்க. மன்னராகிற சமயத்துல செஞ்ச சத்திய பிரமாணத்தை இன்னைக்கும் மறந்துடாத. பிரஜைகளுக்கு நீ அரசனாய் இருக்கலாம், ஆனா அதுக்கு அவங்க உன் அடிமை இல்ல. இந்த விஷயத்துல நீயா திருந்தலனா இந்த அரசர்கள் சபை ஓ மேல நடவடிக்கை எடுக்க வேண்டியது இருக்கும். இந்த சம்பவம் கிர்மாடாவுக்கு கோபத்தை உண்டாக்கி எல்லாத்தையும் தலைகீழா மாத்தணும்னு முடிவு பண்ணான். அக்கம் பக்கத்துல இருக்கிற ராஜ்யங்கள் மேல படையெடுக்க ஆரம்பிச்சான். அவனோட சேனை மத்த அரசர்களோட சேனையை விட மிக பெருசாச்சு. அப்போ அரசர்கள் சபை டோலக்பூர் அரசர்கிட்ட உதவிய நாடுச்சு. யுத்தத்துல கிர்மாடா படு தோல்விய சந்திச்சான். காயமடைஞ்ச கிர்மாடா மறைஞ்சு வாழ மலை பிரதேச காட்டுக்கு ஓடுனான். அவன் போற வழியில